ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்து அம்மாவோட ஜென்ரல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டி இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். 11 o'clock போல் அப்பாயின்மெண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்ட்டு ஆட்டோவில் கிளம்பியாச்சு. ரிட்டன் வரப்போ அம்மா வந்து பொங்கல் பரிசு வந்து ரேஷன் கடையில் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பஸ் ஏறி அம்மா செக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே கிளம்பி போயிட்டோம். எங்களுக்கு இன்னும் தனியாக ரேஷன் கடை வந்து போடலை. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்களும் பொங்கல் பரிசு வாங்குவோம்னு நினைக்கிறேன். அம்மா ரேஷன் கடையில் பொங்கல் பரிசெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. லஞ்ச் வந்து நான் எடுத்துக்கல. நான் வீட்டுக்கு வரவே 2 o'clock ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு மட்டும் லஞ்ச் கொடுத்துட்டு நான் விட்டுட்டேன். ஈவினிங்காக வந்து ஸ்வீட் கார்ன், மாங்காய், கேரட்லாம் போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. இந்த கோகோனட் பிஸ்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் கொஞ்சம் நல்லா கிடைக்கவே இல்லை, இப்போ தான் கிடச்சிது. ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் பாப்பாக்காக நட்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் வீட்டிலே. அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் டின்னருக்கு வந்து பாப்பாவுக்கு எனக்கு குட்டி தோசையும் அதுக்கப்புறம் பச்சை சட்னி எனக்கு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக அதை வதக்கி அரைச்சிட்டேன் ஹஸ்பண்டுக்காக. பாப்பாவுக்கு வந்து பொட்டுக்கடலை சட்னி மாதிரி கொஞ்சம் அரைச்சிருந்தேன். இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போணுச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.